குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 81 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 82. பிண்டட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மசானக்கரையின் மட்டும் தொண்டாட்டு தர்மம் நடுவினிலை வந்து சேர்ந்து பரகதி தான் கொடுக்கும். மந்தை அப்படின்னா பல பேர் வாழும் தெரு, மசானம் அப்படின்னா சுடுகாடு, தொண்டாட்டு தர்மம் அப்படின்னா நடுவில் நாம் செய்த தர்மம், பரகதி அப்படின்னா வீடு பேரு. ஒருவர் இறந்த பிறகு தெருவரை மனைவியும் சுடுகாடு வரை பிள்ளையும் வருவார்கள். ஆனால் நாம் செய்த தர்மமோ வீடு பேரு அடையும் வரை பயன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 83. பாகியமும் மகள் போகியமும் ரச போகியமும் வந்த தானாக்கால் சீக்கிரம் தர்மம் செய்ய வேண்டும், கொஞ்சம் திருப்பணிகள் முடிக்க வேண்டும். ராசபோகியம் அப்படின்னா அரச வாழ்வு, தர்மம் அப்படின்னா அறம், திருப்பணிகள் அப்படின்னா கோவில் பணிகள். வாழை பெண்ணே நற்பேற்றால் பொருளும் பெண்ணுக்கு செய்யும் மன உறவும் அரசரால் பெறும் பணம் இவை ஒருவருக்கு வாய்த்தது என்றால் விரைந்து தர்மம் செய்ய வேண்டும், சிறிது திருப்பணிகளையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. திருப்பணிகளை முடித்தோறும் செத்தும் சாகாத பேரில் ஒருவர் என்றும் அருள் பொழிந்திடும் வேதத்திலே அவை அறிந்து சொன்னாலே வாழை பெண்ணே. திருப்பணிகள் அப்படின்னா கோவில் பணிகள். திருப்பணிகள் முழுமையும் செய்தவர்கள் இறந்தாலும் இரவாதவரே என்றும் அருள் பெற்றவர் என்றும் வேதத்தை அறிந்து கூறினால் வாழை பெண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 85. மெத்தைத்தானிலே படுத்திருந்து நாமும் மெல்லியரோடு சிரிக்கும் போது யுத்த காலன் வந்து தான் பிடித்தால் நாமும் செத்த சவமடி வாழை பெண்ணே. மெல்லியர் அப்படின்னா மென்மை பண்பு வாய்ந்த பெண்கள், காலன் அப்படின்னா யமன், சவம் அப்படின்னா பிணம். வாழை பெண்ணே மெத்தையிட்டு சுகமாக படுத்திருந்தாலும் பெண்களுடன் அங்கே சிரித்திருந்தாலும் யமன் வருவான், அப்போது நாம் சவமே ஆவோம். உயிரோடு இருக்கும்போது சிற்றின்பத்தில் விருப்பம் கொள்ளாமல் யோகம் புரிந்து இறைவனை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 86. ஏழை பணாதிகள் இல்லை என்றால் அவர்க்கு இருந்தால் அன்னம் கொடுக்க வேண்டும், நாளை என்று சொல்லலாகாதே என்று நான் மறை வேதம் முழங்குதடி. அன்னம் அப்படின்னா உணவு, நான் மறை அப்படின்னா 4 வேதங்கள். ஏழை எளியவர்கள், குருடர்கள், கால் ஊனமுற்றோர் முதலிய இயலாதவர்கள் வசதியில்லை என்ற போது அவர்களுக்கு நம்மிடம் இருக்கும் உணவை கொடுக்க வேண்டும், நாளை தருவதாக கூறாதே என்று 4 வேதங்களும் கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 87வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.